வணக்கம் நண்பர்களே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. உலகத்திலேயே யார் மிக சிறந்த மனிதர் அப்படின்னா நோயில்லாத ஒரு மனிதர் தான். யார் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனிதர் அப்படின்னா கடன் இல்லாத மனிதர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இந்த நோய்கள்லேயே ரொம்ப நம்மளை பயமுறுத்துகிற ஒரு நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா புற்றுநோய். புற்றுநோயில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. இந்த புற்றுநோய் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் இன்றைக்கு வரைக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டும் இருக்குது. இயற்கையில் புற்றுநோய்க்கான மருந்துகளும் இருக்குது அப்படின்னு நிறைய ஆய்வுகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் மனிதர்களை காக்கும் சக்தி வாய்ந்த கேன்சர் கொல்லியாக காட்டு ஆத்தா பழம் அப்படின்னு ஒரு பழம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே போல் புல் சீத்தா அப்படின்னு சொல்லி வேறு வேறு பெயர்களில் அழைக்கிறாங்க. இதனுடைய சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு லேசான புளிப்பு கலந்த சுவையில் இருக்குது. இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் ஃபுல்லாக இருக்குது. மேலையெல்லாம் பாருங்கள் அப்படியே முள்ளாக தெரியுது. முள்ளுனா சாஃப்டாக தான் இருக்குது. ஒவ்வொரு பழம் பார்த்திங்கன்னா 2 கிலோ அந்த வெயிட்டுக்கிட்ட இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்குது இந்த பழம். இந்த பழம் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் வகையை சார்ந்ததாக இருக்குது. கேன்சருக்கு கொடுக்கப்படும் ரசாயன வகை ஹீமோ மருந்துகளை விட 10,000 மடங்கு வலுவான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு அற்புதமான இயற்கை புற்றுநோய் கொல்லி அப்படிங்கிற சிறப்பு இந்த பழத்துக்கு உண்டு. புற்றுநோய் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. மருத்துவர்களுக்கும் இது ஒரு சவாலான விஷயமா இருக்குது. இரத்த புற்றுநோய், தோல் புற்றுநோய், எலும்பு புற்றுநோய் அப்படின்னு ஆரம்பித்து மனித உடம்பில் எதையுமே விட்டு வைக்காமல் ஈரல், நுரையீரல், கணையம், சிறுநீரகம், மூளை, வாய், பல், தொண்டை, ஈறுகள், வயிறு, குடல், மார்பகம், கருப்பை, கர்ப்பப்பை, வாய், உணவு குழாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் பாக்கி விடாமல் இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது இருக்குது. சில வகை புற்றுநோய்கள் பார்த்திங்கன்னா அறிகுறி இருக்கும். ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிடலாம். ஒரு சில புற்றுநோய் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான தாக்குதலுக்கு உட்பட்ட பிறகு தான் நமக்கு ஒரு சிம்டமே காமிக்கும். நோய் வந்த பிறகு அதை சரி பண்ணுறதை விட வரதுக்கு முன்னாலேயே அதுக்கான முன்னெச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்களை பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான தடுப்பு மருந்துகள் அப்படின்னு எதுவும் இருக்கிறதா தெரியலை. காலிஃப்ளவர், கேரட், தக்காளி, லெமன் கிராஸ், மாதுளம்பழம், மரவள்ளிக்கிழங்கு, பப்பாளி பழம், பூண்டு, புரோக்கோலி, அப்ரிகாட் பழம், அதன் விதை அப்படின்னு இயற்கையான உணவுகள்லேயே புற்றுநோயின் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறதாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் சக்தி வாய்ந்த கேன்சர் கொல்லியாக காட்டு ஆத்தா பழம் அப்படின்னு இந்த பழம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த கேன்சர் கில்லராக இருக்கும் இந்த பழம் அமெரிக்காவில் அமேசான் மலைக்காடுகளில், கரீபியன் மற்றும் மத்திய அமெரிக்காவிலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லேயும் பரவலாகவே விளையக்கூடிய ஒன்றா இருக்குது. பலாப்பழம் போல் அந்த முட்கள் பார்த்திங்கன்னா மேலே இந்த பழத்தில் இருக்கும். பலா ஆத்தா அப்படின்னும் இந்த பழம் அழைக்கப்படுது. அதிகமான ஊட்டச்சத்துக்களை கொண்ட இந்த பழத்தில் கார்போஹைட்ரேட், பிரக்டோஸ் மற்றும் கணிசமான அளவில் வைட்டமின் சி, வைட்டமின் B1, வைட்டமின் B2 போன்ற சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இதோட இலைகள், விதைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்தும் விதமாக இருக்குது. காலை நேரத்தில் பூக்கக்கூடிய இந்த வெளிர் மஞ்சள் நிற பூ பார்த்திங்கன்னா அருமையான வாசனை கொண்டதாக இருக்குது. இந்த மரத்தில் ஹீமோ சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும். முடி கொட்டும், உடல் எடை குறையும். இயற்கையிலேயே ஹீமோவினால் கடுமையான குமட்டல், வாந்தி, எடை இழப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. பக்க விளைவுகள் இல்லாத வகையில் பாதுகாப்பான மருந்தாகவும் புற்றுநோய் செல்களை திறம்பட தாக்கி அதை அழிக்கக்கூடிய விதமாகவும் இருக்குது இந்த பழத்தினுடைய தன்மை. இந்த பழத்தினுடைய இலைகள், வேர்கள், மரப்பட்டை, தண்டு, பூ, விதை அப்படின்னு
எல்லா பாகங்களுமே மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. புற்றுநோய் மட்டும் அல்லாது உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்குது. அதே போல் மற்ற கொடிய நோய்களுக்கும் எதிரியாக செயல்படுது. அதே போல் உடலில் இருக்கக்கூடிய கட்டிகளை கரைக்கக்கூடிய தன்மையும் இந்த பழத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இதய நோய், ஆஸ்துமா, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணுது. நம்ம உடம்போட ஆற்றலுக்கு பூஸ்டாகவும் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாக்டீரியா தாக்குதல் இதிலிருந்தும் நம்ம குணப்படுத்துது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்குது. மன அழுத்தம், நரம்பு கோளாறுகளை நிவர்த்தி செய்யுது. இதனோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் கொண்ட இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா சீசன் டைமில் நமக்கு கிடைக்குது. கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னாலும் கூட இயற்கையாக கிடைக்கிற இந்த அபூர்வமான ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பழத்தை கண்டிப்பாக உங்கள் பகுதியில் கிடைச்சா வாங்கி பயன்படுத்துங்க. பொதுவாகவே பழங்களில் நிறைய வைட்டமின்கள் இருக்குது. அதே போல் காய்கறிகள்லேயும் இருக்குது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் அதிகப்படியாக பயன்படுத்தணும் அப்படின்னா செயற்கையான கண்டுபிடிப்புகள் எதுவுமே நமக்கு தேவையில்லாததாக ஆகிடும் இல்லையா? நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டு பழங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பழமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம அதையெல்லாம் வாங்கி சாப்பிடவே மாட்டோம். ஏதாவது மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த பழத்தை தேடி தொலைவி கண்டுபிடிச்சி வாங்கி சாப்பிட்ருவோம். எல்லா பழங்களிலுமே அரிய வகை சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இயற்கை அன்னையின் மகத்துவத்தால் நமக்கு முதல் டாக்டரே இயற்கை தான். இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் அதை சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழங்கள் கிடச்சிட்டே தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எப்போ எல்லாம் பழங்கள் எந்தெந்த சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதை வாங்கி விரும்பி சாப்பிடுங்க, ரசித்து சாப்பிடுங்க, ருசித்து சாப்பிடுங்க. இந்த பழம் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருந்தா அதனுடைய மருத்துவ தன்மை அல்லது அதனுடைய தனித்துவம் பற்றிய உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நோய் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.